வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். மைதா முட்டை எதுவுமே இல்லாமல் வெறும் க்ரீம் பிஸ்கெட் வச்சு சூப்பரான கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 10 ரூபாய் க்ரீம் பிஸ்கெட் வந்து 4 எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற க்ரீம் தனியாகவும் பிஸ்கெட் தனியாகவும் பிரித்து எடுத்துக்கலாம். அந்த பிஸ்கெட்டை வந்து நல்லா தூள் பண்ணிவிட்டு 100 ml பால், தண்ணி ஊற்றாமல் காய்ச்சின பால் சேர்த்திட்டு நல்லா கலந்துடணும். கலந்துட்டு 3 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து அதையும் நல்லா கலந்துடணும். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு மேலே மைதா மாவு தூவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். அந்த கலவையை ஊற்றிட்டு மேலே முந்திரி தூவிட்டு கேஸை சிம்மில் வச்சு 45 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம க்ரீம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் ஒரு 200 ml வந்து பால், இது தண்ணி ஊற்றாமல் காய்ச்சின பாலை வந்து சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 20 கிராம் வந்து பால் பவுட்ரு சேர்த்து 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கேஸில் வச்சு கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 25 நிமிஷம் நல்லா வந்து கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்தால் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக வரும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஒரு குச்சி வச்சு இப்படி குத்தி பார்த்திங்கன்னா அதை ஒட்டாமல் வரும். கேக்கு சூப்பராக வெந்திருக்கு. இது ஒரு 15 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கத்தியில் இந்த மாதிரி சைடில் மட்டும் தூவிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நம்ம க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலேயும் சைட்லேயும் தடவிட்டு மேலே முந்திரி தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.